பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றியிலும் சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று 13 நாட்களாக இந்த 40 நாள் உபவாசத்தில் நிறைய பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆரம்பத்தில் ஒரு விதமாக இருந்தாலும் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேரை பார்க்குறவங்க அந்த உற்சாகத்தோடு கடந்து போனாங்க. அது நேற்று தினத்தில் செய்திகள் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். ஏன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் ஆலயத்துக்கு போகும்போது அந்த காலையில் பார்க்கணும், சர்ச் போகிற கூட்டங்களை ஒரு ஃபேமிலி போய்கொண்டே இருப்பாங்க. லைனாக ஒருத்தர் பண்ணி ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணிக்கினே நல்லா அழகாக. ஏன்னா எங்களுடைய வீட்டுக்கு அருகிலேயே ஆட்சி சர்ச்சு, சென்னை வேசார்படியில் சத்தியமூர்த்தி நகர் பக்கத்தில். அந்த ஆட்சி சர்ச்சைக்கு போகிற விதங்களே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போலாம் ஆலயம் பெருசு கிடையாது, இப்போ பெருசாக கட்டிட்டாங்க. அப்போது அந்த ஆட்சி சர்ச்சைக்கு போடுவதை போல் நான் பல சபைகள் பல கிராமத்தை கடந்து போகிற காலங்களில் பார்க்கும்போது, நான் பிரசங்கம் பண்ணுற ஒவ்வொரு சபைகளில் பார்க்கும்போது அந்த காலை வெயிலில் ஃபேமிலியாக வந்து அந்த வண்டியை, இப்போ அது பைக், அப்போது சைக்கிள் தான். நிறைய பேர் வரும், ஒரு சிலர் நடந்தே வரும். அப்போ வாழ்க்கையில் பார்க்கப்படும் போது அந்த நடந்து பயணித்த காலங்களில் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுகிற காரணங்கள். ஏன்னா நடந்து பயணித்து வந்து சத்தியத்தைக்காகவோ சோத்திர பலி சொல்வதிலே முன்பார்ப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ இயேசுவை அறியாத வாழ்க்கை, இன்னைக்கு அந்நிய வாழ்க்கையாக இருந்தாலும் பலரை சந்திக்கக்கூடிய காலங்கள் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். சிலர்லாம் புத்திசாலித்தனமாக மற்ற இடத்துல பேசுவாங்க. அந்த பேசுகிற விதத்தை பார்த்தா தன்னை காட்டி கொடுப்பதை போல இருக்காது. அப்படின்னா சில விஷயங்களில் வந்து அறியாத பேசுகிற வார்த்தைகள் அநேகமாக இருக்கும். இந்த உபவாச நாட்களில் ஒரு குறிப்பிட்ட 2 மனிதர்களை பைபிளில் எடுத்து பயணிப்பாங்க. அந்த 2 மனிதர்களை எந்த செய்தி கடந்து போனாலும் அவங்களை கொடுத்தே பேசி கொண்டிருப்பாங்க. இந்த மாதம் முழுவதும் 40 நாளுக்குள்ளே அது எப்போது நான் பேசி கொண்டிருப்பேன். அப்போ அந்த 2 மனிதர் யாருன்னா, ஒருவன் மறுதளித்தான், ஒருவன் காட்டி கொடுத்தான். இல்லையா? மறுதளித்தவன் இருக்கிறான், காட்டி கொடுத்தவன் நாட்டுக்கொண்டு மரித்தான் என்று படிக்கிறோம். அப்போது இந்த இதுக்கு என்ன அருள், என்ன சுத்தமாக இருந்தால் சரியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீத புத்தகத்திலேருந்து 103ஆம் சங்கீதத்தை படிக்கப்படும் போது 1, 2, 3 வசனத்தை படிக்கும்போது, இந்த வசனத்தை எப்போ படிப்பாங்க அப்படின்னு சொன்னால், வேதத்தை கூட படிக்க மாட்டாங்க, எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்கள் மறாதே. இது 2வது வசனத்தை முடிஞ்சு போதுங்களா. 3வது சொல்லுவார், படிக்கிற பாருங்க, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நல்ல விஷயம் கேட்டுங்க, உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை அவர் குணப்படுத்துவார். எப்போ தன் ஆத்துமா சரியா இருந்தால் நமக்கு சகல நன்மைகளும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருப்பார். நம்ம ஆத்துமா சரியா இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. இதுதான் எசேக்கியேல் கடந்த வாரத்தில் அனுப்பின செய்திகளில் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கும்போது, பாவம் செய்கிற ஆத்மா சாவும். இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா பாவம் செய்து விட்டு தெரியாத போல இருப்பாங்க. ஒருவன் சொல்ற வார்த்தை கேட்டு ஒருவன் செய்வான். அது எப்படி சொல்றான்னா, இயேசு கிறிஸ்துவோடு எப்போது இருந்த 12 சீசரில் ஒரு சீசர் ரொம்ப கணக்கெடுப்பார் நிறையா. லோக்காவில் படிக்கும்போது ஸ்திரீ வந்து காலில் ஓய்வுப்படும் போது எண்ணெயை பூசி ஜெபிக்கும் போது அதை கொடுத்து கணக்கெடுத்து சொல்லக்கூடியது தான் யூதாசு. யூதாசை நிறைய பேர் திட்டுவாங்க. அவர் காட்டி கொடுக்குறன்னா உனக்கும் பாவம் மன்னிப்பும் கிடையாது, எனக்கும் பாவம் மன்னிப்பும் கிடையாது, இல்லையா? அவர் காட்டி கொடுக்கப்படும் போது அவர் காட்டி கொடுத்த பற்றி இயேசு கிறிஸ்து எதையுமே சொல்ல. ஏன்னா அவர் வந்த வேலைக்கு சரியாக இவர் பயணிக்கிறார் என்று அர்த்தம். இயேசு பிறக்கு முன்பே, இல்லையா, யோவான் ஒருவன் பிறக்கிறார். இயேசு வருகை கொடுத்து அதோ வராதே வாட்டுக்குட்டியானு சொல்ல வைக்கிறார். இயேசு பிறந்த பிறப்பாடு ஒருவர் அனுப்புகிறார். அவர் வழி வழியாக கடந்து வரப்படும்போது தேவனை பற்றி தவறான ஒரு மெசேஜ் பண்ணும்போது அது அற்புதம் செய்து முடித்ததுமே இயேசு கூடிய கடந்து பயணிக்கிறார். இப்படி ஒவ்வொரு சீசருக்கும் ஒரு சாட்சிகள் உண்டு. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு பார்த்தா, கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடுகள் அநேகம் உண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லலாம், இல்லையா? ஏன்னா நம்ம செய்த என்ன தப்பு செஞ்சு, எத்தனை தப்பு இருக்கும், 1, 2 கிடையாது. ஆனால் இயேசு உன்னை பாவங்களை
மன்னித்து உன் நோய்களை குணப்படுத்திட்டாரு. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? ஒருவன் பேதுரை போல என்ன பண்றான்? மறுதளிக்கிறான். சேவல் கூவும் முன்பே 3 தரம் மறுதளிப்பாய் இல்லையா? நல்லா இருக்கும் அந்த பைபிளில். அது படிப்போம் இல்லையா? மத்திய புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 72ஆம் வசனம் வரைக்கும் அவர் மறுதளித்த கதை வெளியே வரும். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? மனக்கசந்து அழுவுறான். அப்போ அந்த மனக்கசந்து அழுதுன தேவன் மன்னிக்கக்கூடிய ஆயத்தமாயிட்டாரு. ஆனால் இங்கே ஒருவன் காட்டி கொடுக்கிறார். மத்திய புத்தகத்தில், அதே மத்திய புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் போது அவன் என்ன பண்ணனா, இயேசுவை காட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுவான் இல்லையா? அப்போ நல்ல ஒரு இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு தகப்பனை நான் காட்டி கொடுத்தேன் என்று. இன்னைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்திருந்த வாழ்க்கையை அநேக காரியத்தில் பார்த்து யாருக்கும் உதவிக்கு 30 வெள்ளிக்காசுக்கு அகப்பட்டவர்கள் போல் தான் இன்னைக்கு கிறிஸ்துவர் என்று சொல்லப்படுகிற பலர் சிலருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி தவறான சிந்தைக்கு உதவி செய்வாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் ஊழியக்காரை குற்றப்படுத்துவாங்க தெரியுங்களா? நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கவனிப்பேன். நான் பேசுகிற விதத்திலே பார்த்தேன். என்னை குற்றப்படுத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னை குற்றப்படுத்தினாலும் உனக்கு என்ன பிரச்சனை ஆகுன்றது தான் எனக்கு பிரச்சனை. நிறைய பேர் என்னை கடினமாக பேசுவதை பற்றி அவங்க ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் விழுந்து கிடக்கும் போது அன்னைக்கு இந்த தவறு பண்ணினே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வருவார். இங்கே ஓடி போன மனிதன் மறுதளித்த விஷயங்கள் தன்னுடைய மரணத்துக்கு ஏதாவது சரீரத்துக்கு ஏதாவது ஆயிடுமா என்று மறுதளித்து 3 தரம் மறுதளிப்பேன், 3 தரம் மறுதளிக்கிறான். அப்போ காட்டி கொடுப்பவனுக்கு பார்த்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்குறான். அப்போ அந்த 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தவன் சொல்கிறான். அவன் சொல்லுகிற விதமே ரொம்ப நல்லா இருக்கும். மத்திய புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. அவன் காட்டி கொடுத்து அந்த 30 வெள்ளிக்காசு தேவாலயத்து மேலே எரிச்சு விட்டு என்ன பண்ணுறான்? நாட்டுக்கொண்டு மறித்தான் இருக்கும் பைபிள் 5ஆம் வசனத்தில். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை பல விஷயங்கள் இன்னைக்கு தவறுகளில் நம்ம தலை விட்டு கொடுப்போம். தவறுக்கு ஒத்து போய் கொண்டிருப்போம். யாரோ செய்த தப்புகளுக்கு உதவியாளராக இருப்போம். யாரோ செய்ய போகிற தப்புக்கு உதவியாக கூட நிற்போம். அப்போது நம்ம விசாரிக்கிறாருமா என்று கேட்டால் கிடையாது. உன்னிடத்தில் வரும்போது என்ன பண்ணிடுற? தன்னை உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு அவங்களுக்கு உதவிக்கு ஓடுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் சில திடீர்னு ஒரு கஷ்டங்கள் உருவாச்சு கடந்த வருஷம் முடிவில். அந்த கஷ்டத்தை உருவாக்கின பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட எனக்கு தேவையான நான் கொடுத்த பணம் அகப்பட்டு கொண்டது. இன்ன வரைக்கும் அந்த மனிதர்களுக்கு நேரடியாக நான் போய் சந்திக்கலை. ஏன் சந்திக்கலைன்னு சொன்னால், அவர்களுக்கு நல்ல மனது வரணும் தான் நான் வென்ற ஆண்டவர்கிட்ட. இப்போது நம்மளுடைய காரியத்துக்கு உதவிக்கு கொடுத்தோம். அது கொடுத்த நாட்கள் நேரங்கள் நல்லா தெரியும். கொடுக்கக்கூடிய மனதை தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தினால்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குமே தவிர, ஒருவேளை இந்த பாஸ்டை யார் நம்மளை கேட்க முடியுமா அப்படின்னு நினைத்தாருனால் அவருக்கு வர கஷ்டங்கள் அதிகமாக போயிடும். அப்போ அப்படிப்பட்ட கஷ்டம் வரும்போது கூட நினைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்துவார். நான் என் வாழ்க்கையில் 28 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலக சிற்பன்பத்துக்கு உலகத்துக்கு ஆசையில் அகப்பட்டு வாலிப சகோதரிகளோடு சுற்றி திரிந்த காலங்களை விட்டு இயேசு என்ற இரட்சகரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலம் இந்த காலம் வரைக்கும் இந்த கிராமத்தில் அகர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது குறித்து வருத்தப்படவே மாட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பாடு எனக்கு தேவன் வைக்கிறாரு அதுதான் எனக்கு பரிபூர்ணம். இந்த சாப்பாடு நல்லா இல்லை, வேற சாப்பாடு நான் வாங்கின சாப்பிட்டேன்னா அது கடத்துக்கு அறிகுறியாக ஏற்படுத்துன்னு அர்த்தம். என் பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரை போல இருக்காதீங்க. மறுதளித்து நிற்கிறீங்க. பலர் உபவாசம் போட்டு எப்படி இருக்க உலக சின்பத்தின் காரியங்களுக்கு கிறிஸ்துவராக நீங்கள் தலையறீங்க. சிலர் இந்த மாதத்தில் உபவாசமே போட மாட்டீங்க. இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத பேதுரை போல பல விஷயத்துக்கு என்ன பண்ணுறது, இயேசு கிறிஸ்துவை கொடுத்து யார் அவர் என்று சொல்லி பின்வாங்குறவர்கள தான் இருக்கிறீங்களே தவிர இயேசுக்கு முன்பாக எந்த காலத்தில் நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொல்கிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. அவர் ஒளி தேர்ந்ததுக்கு நான் சாட்சி என்று அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் நினைக்கிறேன் அழகாக பேதுரு அங்கே சாட்சி. ஏன்னா அவர் வாழ்க்கையில் இங்கே பண்ண தப்புக்கு அங்கே சாட்சி சொல்றாரு. அவர் மரித்து ஒளி தேர்ந்ததுக்கு நான் தான் சாட்சின்னு சொல்லி, அவர் மரித்து விழுந்ததுக்கு பெசங்கிக்கிற நானும் கேட்குற நீ என் சாட்சியாக இருக்கிறியான்னு கேட்டால் கிடையாது.
தேவனுக்கு பிரியமெல்லாம் தவறு பண்ணிட்டு நான் எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இந்த உலகத்துக்காக நீ ஏற்றுக்கொள்ளப்படுகிற, இந்த உலகத்தை மத்தியில் இயேசுவை நீ நம்ம கசப்பாக பேசுகிற, ஒரு அரசியல் ரீதியாக ஏதோ பேசப்படும், ஆமாம்மா இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, இவங்களுக்கு தான் வேலை அப்படின்னு பேசுறது தப்பு இல்லையா? முடிஞ்சவளுக்கு ஏழைக்கு இறங்கி கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு அர்த்தம். ஏழை ஜனங்களுக்கு இறங்கி உதவி செய்யணும். இன்றைக்கி கூட நான் என்ன பண்ணுறேன், 1ஆம் தேதி கூட ஒரு சிலரை மாதம் எழுதி வந்து அந்த பணத்தை எப்படியாவது ஆயுதப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அரிசி வாங்கி வந்து அவங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்கும்படி தேவன் வைத்திருக்கார் என்று சொன்னால் அதை கூட ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இவர் என்ன கஷ்டன்றாரு, இத்தனை ஏழைகளுக்கு எப்படி கொடுக்க இவருக்கு பணம் வருது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களில் ஒருவர் இந்த செய்தியை கேட்டுக்கிற உங்களில் ஒருவர் அந்த அரிசி வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா? உங்களில் ஒருவர் எங்களுக்கு என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் உதவி செய்வது உங்களில் ஒருவர் தான். எனக்கு என்ன வேலைன்னா, சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்று நான் கடந்து பயணிக்கிற வேலைங்கள். இப்போ நேற்று தினத்தில் பரிசுத்த ஓய்வு நாளாக என்னுடைய இந்த கிராமத்தில் ஒரு 22 கிலோமீட்டர் பள்ளிப்பட்டு பகுதியில் நாங்கள் கடந்து பயணிக்கிறோம். கடந்தோம், ஜெபித்தோம், உறங்க முடியாத தவித்த உறங்கினார் என்று சாட்சி சொல்லி சந்தோஷப்பட்டார். கடந்து வந்தோம். வெள்ளுடைமை பொன்னுடைமை கொடுத்து கூட முடியாத ஒரு விஷயத்த போனோம், ஜெபித்தோம், இயேசு நாமத்தை சொன்னோம், இயேசு செய்து முடித்தார், அவர் சாட்சியாக சொல்லும்படி வைத்தார். இந்த உலகத்தில் ஊழியம் நிறைய இருக்குதுங்க. ஊழியம் செய்யாதெல்லாம் இல்லை, எப்படியும் பண்ணலாம். ஆனால் தவறுக்குரிய ஊழியமாக இருந்தால், தவறுக்குரிய விசுவாசியாக இருந்தால், தவறுக்குரியாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நான் நீ இருந்தால் அதனுடைய பிரச்சனை ஒன்று பேதுரை போல போயிடுவேன், பின்மாற்றம் அடைவேன், மன கசந்து அழுது மறுபடியும் இயேசுக்கிட்ட வந்தார் பிறகு. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ண, யூதாசு அவர் காட்டி கொடுத்தா தான் நான் பெசங்கிக்கு எனக்கும் கேட்கிறவனுக்கும் இந்த உலகத்துக்கே பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் அவரை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு யூதாசு போல நீ இருக்கிறேன்னு பலர் சொல்லுவோம். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும், என்னாங்க 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும், மிக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும், அப்போது ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும், ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும், தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் இதெல்லாம் சொல்லி வந்து தான் இயேசு பிறக்கிறார். ஆனால் பிறக்கும்போது சொல்லலை, இன்னார் தான் இவர்கள் பெற்றெடுத்தார் என்று மரியாதை சொல்லுறேன் நான் சும்மாவா? மரியாள் பெற்றெடுத்தா இவள் பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்ல வைத்தார் இல்லையா? லூக்கால 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து. அப்போ சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு மரியாதை பருவகால மக்கள் ஏசாயா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனப்படி அவர் கண்ணி வைத்து தான் பிறப்பார்ன்றது கன்ஃபார்ம் ஆடுது. அது இமானுவேலா பிறப்பாரு, இயேசு கிறிஸ்தா பிறப்பாரு. ஆனால் சொல்லப்பட்டு மேசியாவை பிறந்ததா சொல்லலை. ஆனால் யோவான் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது அது நான் தான் என்று இயேசு சொல்லுவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, காட்டி கொடுத்து நாட்டுக்கொண்டு மரித்து போல வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. என்ன காட்டி கொடுக்குறீங்க? சில பணத்துக்கு ஆசைக்கு உலக சிற்றுந்து இயேசு விட்டு வெளியே போயிட்டுக்கிறீங்க. இயேசுக்காக நீங்கள் பேசுகிறீங்களா? கெட்ட இன்னைக்கு பாருங்கள், கடினமான கஷ்டம். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு ஒரு கடினமான கஷ்டம், எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி மூலியமாக அதை சந்தித்து அந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுன்னு அந்த தம்பிக்கிட்ட நான் சொன்னேன். அந்த தம்பி இன்னும் அதுக்காக பேசலை. கர்த்தர் அவருக்கு விசுவாசம் இருந்தால், தேவனுக்கு அந்த சித்தம் இருந்தால், அவர் உள்ளத்தை உணர்த்தி அவர்கிட்ட பேச வைத்து தான் அந்த படம் வந்தால் தான் எனக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டி வெளியே கொண்டு வர முடியும். நல்லா பாருங்கள், நான் வேலை செய்யலை, கடவுளுக்காக வேலை செய்கிறேன். ஒரு மனிதனுக்கு நான் வேலை செய்யலை, மனிதனுக்காக போய் வேலை செய்கிறேன். பணத்துக்காக வேலை செய்யலை, தேவநாம மகிமைப்படுத்தும்படியே வேலை செய்கிறேன். இரவு முழுதும் உட்கார்ந்து இந்த செய்திகள் எடுத்து மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுக்குற நேரத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. எனக்கு நிறைய பலவீனங்கள் இல்லையா? 2023ஆம் ஆண்டில் என்னாச்சுமா, இதே 3ஆம் மாதத்தில் என்னாச்சு, ஒரு அடையாளமாக நடந்தது. அப்போ 3ஆம் மாதம் என்னாச்சு, பெரிய அடையாளம், என் தாய் இறந்தார்கள் என்று சொல்லி 5ஆம் தேதி. 5ஆம் மாதம் 18ஆம் தேதி தாய் இருந்த சில மாதங்கள் நான் கீழே வந்து அன்கண்டிஷனு போய் பனிமலை மருத்துவமனையிலேருந்து எனக்கு குணப்படுத்தி அனுப்பினது தான் சாட்சி. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால், மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சகோதராக இருந்தாலும், என்னை போல உனக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த தீங்கிலிருந்து விளைவிக்கு தான் இங்கே சொல்கிறாரு. சங்கீத புத்தகத்தில் 103ஆம் சங்கீதத்தில்
அங்கே 3ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவர் முதல் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார். முதல்ல என் அக்கிரமங்களை மன்னித்தார். 2வது அவர் உன் நோய்களை நான் குணப்படுத்தினேன், என் நோய்களை குணப்படுத்தினேன். இன்றைக்கும் ஒரு தம்பியை நான் பார்த்து, இங்கே இருக்க திருத்தணி பகுதியில் மேல் திருத்தில் இருக்க ஒரு மகன் திருமணமாகி 1 ஆண்டுக்குள்ளே கர்த்தர் கர்ப்பத்தினு கனி கொடுத்தாரு. எங்கள் மனைவிக்கு இப்படி ஒரு சூழ்நிலைக்குன்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், நீ பனிமலருக்கு போகிறதா இருந்தால் சொல்லுப்பா, அங்கே இருக்கிற மருத்துவங்களுக்கு நான் உதவி செஞ்சுருப்பேனேன்னு சொன்னேன். அவர் முதல் நாள் திருமணத்துக்கு வரும்போது தலைமலை கை வச்சு ஜோமெண்ட்டு கடந்து வந்தேன். 2ஆம் நாள் சீமந்துக்கு போகும்போது தலைமலை கை வச்சு ஜோமெண்ட்டு வந்தேன். 3ஆம் நாள் எனக்கு ஜெபித்து சொல்லி கொண்டிருக்க நான் சுகப்பிரசத்தை கர்த்தர் கட்டளைன்னு அர்த்தம். என்ன நிமித்தமாக கிடையாது, சொல்லதான் வேலை செய்தி முடிப்பார் இயேசு கிறிஸ்து. நான் என்ற வார்த்தைக்கு நான் ஆள் இல்லை, அவர் என்ற வார்த்தைக்கு நான் ஆள். பார்க்குற அன்பு சகோதரிகளே, எந்த விஷயத்திலும் நான் பார்த்துக்குவேன், எனக்கு முடியும். ஒரு வினாடியில் நீ தேடியும் காணாத போகிற. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தில் விழுந்தாலும் ஆரம்பம் அது அப்படி தான் தெரியும், சந்தோஷமாக இருக்கும். அதுதான் பிரசங்கியில் சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கும். 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 8ஆம் வசனம், ஒரு காரியத்தை துவக்கத்தில் பாரு, முடிவு நல்லா இருக்கும். ஒரு காரியத்தில் யாருக்கு உதவி செய்யணும்னு தெரிவிப்பார். யாரோ ஏதோ சொன்னால் நான் அவனுக்காக என் சொந்தக்காரன் கூட செஞ்சு பார்த்தேன்னா, பிரச்சனை உனக்கு வரும்போது உன்னை கண்டும் காணாத கடந்து போயிடுவாங்க. யூதாசை கொண்டு காட்டி கொடுக்க வைத்த மனிதர்கள் அது எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம், அவங்ககிட்ட 30 வெள்ளிக்காசு இவர் ஆசைப்பட்டாரு, அது காட்டி கொடுக்க நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அது எனக்கு என்ன ஆச்சு, உன்னுக்கு ஆச்சுன்னு போயினாரு. இன்னைக்கு அப்படி தான் இந்த உலக மனிதர்கள் ஆரம்பத்தில் கூப்பிட்டு நம்மளை எடுத்து பயன்படுத்துவான். பிரச்சனை வரும்போது உன்னை விட்டு அவன் விலைக்கு போவோம். அந்த வினாடி கூட ஆண்டவர் மன்னிக்க, பேதரை போல் உங்களையும் மன்னிக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பார்க்குற அன்பு சகோதரிகளை, இன்னும் 27 நாட்கள் இருக்குது. இந்த 27 நாட்களில் உபாசம் போட்ட சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், நல்ல ஜெபம் பண்ணுங்க. என் ஆத்துமாவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பமே சொல்லு. சபையில் பிரசங்கம் முடிஞ்சதான் கடைசியாக சொல்கிறத சொல்லாத. முதல்ல சங்கீத புத்தகம் 103ஆம் சங்கீதத்தை 1வது 2வது படி. அப்படி படிக்கப்படும் போது முதல்ல உனக்கு என்ன பண்ணுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். 2வது உன் நோய்களை குணப்படுத்தும். இதில் 11ஆம் வசனம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். படிக்கிறேன் பாருங்க உங்களுக்காக. பூமியும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கோ அவருக்கு பயந்துற மேல் அவருடைய கிருபை அளவு பெரிதாக இருக்கிறான். யார் நீ பயப்படுற மனுஷனா இருந்தால் அவருக்கு கிருபை வேணும் இல்லையா? உமக்கு கிருபை வேணுமா அன்று சொல்றது பாருங்க. பூமியும் வானமும் எவ்வளவு உயரமாக இருக்குன்றோ அவருக்கு பயந்துற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்குதான். இது சொல்லி 12 சொல்லுவாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு அந்த வசனம். அது படிக்கும்போது, மேற்குக்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நம்முடைய பாவங்கள் நம்மளை விட்டு விலகும். இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து வெளியே வந்தால் இத்தனை நன்மையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். பார்க்குற அன்பு சகோதரிகள், பல விஷயங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, பல தவறுகளை செய்து கொண்டு வரீங்க. இந்த சிலுவை நாட்களில் முழுமையடைந்து நீங்கள் அறிக்கை செய்து விடுங்க. யாரையும் குற்றம் செய்து நமக்கு என்ன பிரயோஜனம்? இல்லை அவங்களை குற்றப்படுத்தி எதனா இருக்குதா? நீ இருக்கிற இடத்துல கரெக்டாக இருந்தது. சில நாட்களுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. நிறைய பேர் என்ன அன்பாக பழகுவேன், யாரு கூப்பிட்டாலும் பேசுவேன். அப்படி இருந்தது அப்படியே விலைக்கு வந்துட்டேன். காரணம் என்ன? இப்போல்லாம் எதுக்கு பேசுகிறேன்? சத்தியம் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவர் எங்களுக்காக எதிர்பார்த்து பேசுகிறான்னு சொன்னால் அது வசனத்துக்குரிய காரியமா, இல்லை வேதத்துக்குரிய காரியமா, இல்லை இந்த ஆலயத்துக்குரிய காரியமா, அதை பகிர்ந்து கொள்ளுமே தவிர வீணவரோடு உட்காருதில்ல, வஞ்சிகரோடு சேருது. அப்படி வீணவரோடும் வஞ்சிகரோடு எங்களோடு வந்து தவறாக பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து வரும். ஊழியக்காரை சோதித்து பார்க்கக்கூடாது, ஆண்டவரை சோதித்து பார்க்கக்கூடாது. இதுக்காக வேலைக்காரனாக சுற்றி இருக்க எங்களை சோதித்து பார்த்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுதாக பாரு. உன்னை நிமித்தமாக உன் மனைவியோ, உன்னை நிமித்தமாக உன் தகப்பனோ, உன்னை நிமித்தமாக உன் தாயோ, உன்னை நிமித்தமாக உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும். இன்னைக்கு நீ விதைக்கிற அறவிட தான் தொடர்ந்து பிடிக்கும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்குன்றார். என்னாங்க 32ஆம் அதிகாரம் 23ஆம் தொடர்ந்து உன்னை பிடிக்காதபடி தேவனிடத்தில் அறிக்கை செய்து விடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்லிப்பாரு. என் மொழி உள்ளமே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரம் நான் மறக்க மாட்டேன் நீ சொல்லு. நிச்சயமாக நீ வேண்டிக் கொள்வது மேலே அதிசயங்கள். இந்த வினாடியிலேருந்து இந்த வினாடி பார்க்குற சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், குடும்பத்தாராக இருக்கும். நீ அறிக்கை செய்து விட்டுட்டு முழங்கால் போட்டு சோத்திர படிக்கிற சொல்லி முடிக்கும் போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தினம் என்று சொல்லி முடித்து பாரு. கர்த்தர் நினைக்காத அதிசயங்கள், அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்.
பிரசங்கிக்கிற என் வாழ்க்கை நடக்கும். எத்தனை இடர்கள் பொல்லாப்புகள் வந்தாலும் அத்தனை முன்னிருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் யாத்திராக 14ஆம் அதிகாரம் 14 வசனப்படி யுத்தங்கள் உன்னதல்ல கர்த்தருக்குரியது என்றார். அப்படிதான் நீ உபவாசம் முடிக்கும் போது உமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் தேடி அது காணாது. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜோமனுமா என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தையும் பொறுப்படுத்தி ஒவ்வொரு இதை திரைக்கப்படட்டும், மன மகிழ்ச்சியோடு வாழட்டும், நாம முக்கியப்படட்டும். பெரிய கிருஷ்ணன் பிதா. ஆமாம் ஆமாம் ஆமாம்.